நம்ம ஒரு எட்டு வச்சு முன்னேறி போலான்னு நெனச்சா போதும். ஒரு படத்துல வந்து பார்த்தோனாக்கா, ஒரு காமெடி நடிகர் மனசுல நெனைப்பாரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பேசிருவாங்க. அந்த மாதிரி இவங்க நெனச்சாவே போதும். சிறப்பான ஒரு சம்பவம் நடக்கும். என்ன தெரியுமா? ஒரு எட்டு நீ வைக்கணும்னு நெனைக்கிறியா? கால் இருந்தா தான் நீ நடப்ப. கால் இருந்தா தான் நீ வந்துட்டு முன்னேறி போணும்னு யோசிப்ப. அப்படின்னு வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கடவுள் பண்றாரோ, இல்ல கிரகம் பண்ணுதோ எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. ரூ. 10 சம்பாதிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், "அப்பா நமக்கு ரூ. 10 வருதுப்பா இன்னைக்கு" அப்படின்னு நெனச்சேன்னா, அந்த ரூ. 10க்கு பதிலா ரூ. 100 அவசியமான செலவு. நான் செஞ்சே ஆகணும். அந்த மாரி கட்டாய செலவ கடவுள் குடுக்குறாரு. விருச்சிக ராசியோட நிலைமை இப்ப இப்படிதான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில இருந்து ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு. 8 அதிர்ஷ்டங்கள் உங்கள தேடி வந்திருக்குன்னு நான் சொன்னா, விருச்சிக ராசி உடனே சிரிப்பீங்க. ஏளனமா சிரிப்பீங்க. கவலையோட சிரிப்பீங்க. ஆனா நிச்சயமா இல்லைங்க. குரு பகவானோட பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இல்ல. நான் ஒத்துக்கிறேன். கஷ்டம் தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா, இந்த குரு பகவானோட வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா ஆயிருக்கு. நம்புங்க. அது என்னங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 4 மாத காலம், அதாவது 2025ல பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த நல்ல காலத்த நீங்க கரெக்ட்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எந்த கஷ்டத்தையும் நீங்க வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். குரு வக்ரகதி அப்டின்னா, குரு பகவான பொறுத்தவரைக்கும் இந்த பெயர்ச்சி, வக்ரகதி அப்டின்னாக்கா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. பெயர்ச்சி அப்படிங்கிறது முன்னோக்கின நகர்வுங்க. வக்ரகதி அப்படிங்கிறது பின்னோக்கின நகர்வு. ஸோ ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாரு அப்டின்னாக்கா, மிதுன ராசிக்கு தான் மாறணும். ஆனா இவரு என்ன செய்றாரு அப்டின்னா, ரிஷப ராசியில ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வக்ரகதி ஆகுறாரு. ஸோ இதன் காரணமா குரு பார்த்தால் கோடி நன்மை நமக்கு தெரியும். குரு பார்த்தால் கோடி பாவங்களும் தீர்ந்து போகுங்கிறதும் தெரியும். அதே போல குரு நினைச்சிட்டாரு அப்படின்னாக்கா, உங்க வாழ்க்கைய நல்ல உயர்ந்த நிலைக்கு மாத்தவும் முடியும். உங்கள கீழ தள்ளி கஷ்டப்படுத்தவும் முடியும். ஸோ குரு பெயர்ச்சி வந்து உங்கள கீழ தள்ளுன விஷயம் தான். இந்த குரு பகவானோட வக்ரகதி அப்படிங்கிறது உங்கள உச்ச நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். இந்த குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையே அடியோட மாறப்போகுது. நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் ஒரு அடி வந்துட்டு முன்னேறணும்னு நெனச்சா நெனப்பு கூட எனக்கு தப்பா போகக்கூடிய அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த நிலைக்கு ஃபுல் ஸ்டாப். 8 விஷயத்துல விஷயம். உங்களுக்கு தூக்கத்துல கூட பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. நல்லா நிம்மதியா தூங்க போறீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அகல காலம் மட்டும் வைக்காதீங்க. யாரையும் நம்பி உங்க பொறுப்புகள ஒப்படைக்காதீங்க. தொழில் ரீதியா நல்லா இருக்கு. இருக்கக்கூடிய தொழில மட்டும் ஜம்முன்னு பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. அதிலேயே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் உண்டு. வண்டி வாகனத்துல செல்லும்போது கவனமா போகணும், வரணும். ஏன்னா நல்ல காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஏதாவது ஒரு திருஷ்டி நமக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும். குடும்ப உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் மாறும். நெறைய சுப நிகழ்ச்சிகள வந்துட்டு நீங்க அடுத்தடுத்து குடும்பத்தில எதிர்பார்க்கலாங்க. 2வது விஷயம். அடிக்கடி வாந்தி, மயக்கம் ஏற்படுறது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இது எல்லாமே சரியாக போகுதுங்க. உடல் நிலையில இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம் மேம்பட போகுது. குறிப்பா 2வது, 3வது குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த காலகட்டத்தில. ஆனா குழந்தை பிறப்புல சிக்கல்கள் ஏற்படுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. அடுத்த விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணுங்க. உங்களுடைய பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து மத்தவங்க பொறாமையில தான் அது இருக்கு. மத்தவங்களுடைய வயித்தெரிச்சல் தான் உங்களுடைய பதவி வந்துட்டு நீங்க வகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மதான். சுத்தி இருக்கவங்க யாருமே சரியான ஆட்கள் கிடையாது. விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே விருச்சிகம் அப்டின்னாவே மத்தவங்க உங்கள தேளுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், உங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் வந்துட்டு நெறைய விஷம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜந்துக்கள். நீங்க அப்டி கிடையாது. உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் உங்களுடைய மோட்டுத்தனத்த நீங்க வச்சிருக்கீங்க தவிர்த்து, உங்களுக்கு அந்த மோட்டுத்தனத்த கூட சரியா பயன்படுத்த தெரியாது. அந்த அளவுக்கு நீங்க நல்லவங்க தான். ஓகேங்களா? ரொம்ப கவனமா இருந்தா மட்டும் போதுங்க. விருச்சிகத்த வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. யாராலயும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, குரு உங்களுக்கு துணை நிக்கிறாரு. 3வது விஷயம். யார்ட்ட பேசினாலும் சரிங்க. நிறுத்தி, நிதானமா யோசிச்சு 1க்கு 2 முறை இல்ல, பலமுறை யோசிச்சு ஒரு ஒரு வார்த்தையும் வெளிய வரணும். வாய குடுத்து யார்ட்டயும் மாட்டக்கூடாது. சண்டைக்கு போக்கூடாது. யார் மனசையும் புண்படுத்துற மாரி பேசக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் சரி, யோசிச்சு முடிவு எடுக்கணும். சரிங்களா? எச்சரிக்கைங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது? நீங்க எப்படி இருக்கணுங்கிறத சொல்றதே ஒரு நல்ல விஷயம் தானே. சோ அப்படிதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும், நிம்மதியும் தரும். கண்டிப்பா நம்புங்க. அடுத்து 4வது விஷயம். முக்கியமா இது நாள் வரைக்கும் வேலையில இருந்து வந்த கஷ்டங்கள் மாறப்போகுது. சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலம். உங்களுக்கு பல புதிய வேலைகள் கிடைக்கும். தொழில்ல வளர்ச்சி இருக்கும், சொத்துல வளர்ச்சி இருக்கும்.
குரு பகவானுடைய வாழ்க்கையினால உங்களுடைய சோதனையான வாழ்க்கைய வந்துட்டு சாதனையா மாத்த போறீங்க. எல்லா விதங்கள்லயும் நல்ல வாய்ப்புகளும், அதிர்ஷ்டமும் உண்டுங்க. அடுத்து 5வது ஒரு விஷயம். வருமானம் அப்படிங்கிறது உயரக்கூடிய காலகட்டம். ஒரே வருமானம் தான். பல வருஷமா கஷ்ட நிலையில மாத்திக்கிட்டு இருந்தீங்க. அந்த நிலை மாறப்போகுது. பல வேலை, பல வருமானம். கடன் பிரச்சனை தீரப்போகுது. குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரப்போகுது. திருமண உறவுல இருந்த, காதல் உறவுல இருந்து வந்த சிக்கல்கள் மாறப்போகுது. ஆரோக்கிய பிரச்சனை மாறப்போகுது. பயம் உங்கள விட்டு விலகி போக போகுது. எது செஞ்சாலும் ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறப்போகுது. தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட ஒரு முடிவு எடுப்பீங்க. உங்கள பார்த்து மத்தவங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு, "என்னடா நேத்து வரைக்கும் இவன் இப்படி இல்லையே!" அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு, அடுத்து வரக்கூடிய 4 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே என்னது தங்கமான காலம்னு சொல்லலாம். பொற்காலம்னு சொல்லலாம். சரிங்களா? திடீர்னு நல்ல நல்ல யோகங்கள். அது எதிர்பார்த்த விஷயமும் நல்லதா இருக்கும். எதிர்பாராத விதங்களிலும் நன்மைகள் உங்கள வந்து சேருங்க. வாழ்க்கையே வந்து பார்த்தீனாக்கா வசந்த காலம் தான் இனி. 6வது விஷயம் என்ன? உங்ககிட்ட இதுவரைக்கும் கடன் வாங்கிக்கிட்டு, உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க போய் கேட்டு, கேட்டு சலிச்சு போய் விட்டுட்டீங்க. திரும்ப அந்த பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லன்ற நிலையில நீங்க வந்து விட்டு மறந்து போன பணம் கூட உங்கள தேடி வரும். "இந்தா சாமி உன் பணத்த நீ வச்சுக்கோ. இந்தாம்மா நீ உன் பணத்த வச்சுக்கோ" அப்படின்ற அளவுக்கு வீடு தேடி உங்க பணம் உங்க பாக்கெட்டுக்கு வந்து சேரும். லாட்டரி அடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. லாட்டரினா உடனே போய் லாட்டரி சீட்டு வாங்குறது இல்லைங்க. லாட்டரி எப்படி திடீர்னு பணம் விழுமோ, அந்த மாரி திடீர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்கள தேடி வரும். பண பிரச்சனைகள் தீரும். பணம் பல விதங்கள்ல உங்க கைக்கு வந்து சேரும். பிசினஸ் செய்றீங்களா? தொழில் செய்றீங்களா? வர்த்தகம் எந்த விதமான தொழில் செய்றீங்களா? அன்றாட கூலி வேலை செய்றவங்கள்ல இருந்து பெரிய பெரிய மில்லியன் கணக்குல பிசினஸ் செய்றவங்களுக்கு விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் அமோகமான காலகட்டம். பல விதங்கள்ல அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க, தொழில் செய்றவங்களுக்கு ஓகே. மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். டெய்லி கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படின்னா 2, 3 மடங்கு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். குரு நெனச்சா நீங்க கோடீஸ்வரன் தான். குரு நெனச்சுட்டாரு. 1000, 500 சம்பளம் வாங்குறீங்களா? நீங்க லட்சத்துல சம்பளம் வாங்குவீங்க. லட்சத்துல சம்பளம் வாங்கிட்டீங்களா, கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பாரு. சோ, ஓகே. 7வது விஷயம். கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது. குரு பகவானுடைய பயிற்சியினால. வீடு கட்ட போறீங்க. நிலம் வாங்க போறீங்க. நெறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்ய போறீங்க. திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வண்டி, வாகனம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஜம்முன்னு இருக்க போறீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகி, நல்ல திருப்தியோட வாழ்க்கைய வாழ போறீங்க. என்ன வாழ்க்கைடா அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா? இனி அடடா! என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்ற நிலைக்கு மாறப் போறீங்க. சகல விதங்கள்லயும் சௌபாக்கியம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது, மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்லது நடக்கும். முக்கியமா அந்த விருச்சிக ராசி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டுங்க. இந்த தாழம்பூ குங்குமம் இருக்கு இல்லையா? அத வந்து மீனாட்சி அம்மனுடைய பாதத்துல வச்சு வழிபாடு செஞ்சு, அந்த குங்குமத்த தினமும் நெத்தியில இட்டுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாமே மங்களகரமா உங்களுக்கு முடியும். இத மீறினாக்க அதிகாலையில எழுவீங்க இல்லையா? படுக்கைய விட்டு ஏந்திச்சிக்கும்போதே, முதல்ல மீனாட்சி அம்மன மனசார நினைச்சுக்கிட்டு, முடிஞ்சதுனாக்கா அவங்களுடைய படத்த வந்துட்டு ஃபோன்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வால்பேப்பரா வச்சுக்கிறது நல்லது. அடிக்கடி நீங்க அவள பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் மட்டுமே உங்கள வந்து சேரும். இவ்வள நாளா கஷ்டப்பட்டு, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்ல, என் வாழ்க்கையே முடிஞ்சுச்சுன்னு நெனச்ச விருச்சிக ராசிக்கு குரு பகவானுடைய வக்ரகதி அப்படிங்கிறது, மத்தவங்க உங்க சட்டைய புடிச்சு கேள்வி கேட்ட நிலை போயி, நீங்க மத்தவங்களுக்கு 10 பேருக்கு சட்டை வாங்கி குடுத்து, "நல்லா இருப்பா" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உங்களுக்கு தரமான மாற்றத்த கொடுக்க போகுது. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே விருச்சிக ராசிக்கு விருப்பமான நாளா தான் இருக்க போகுது. இத்தன நாளா யோசிச்சீங்க என்ன தெரியுமா? இந்த நாள் என் வாழ்க்கையில இல்லன்னா பரவால்ல அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இனி ஒவ்வொரு நாளுமே நீங்க விருப்பப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதக்கூடிய அளவுக்கு நெறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க. தயாரா இருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க, நம்முடைய சாய் முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்க. தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க. வாழ்க வளமுடன்.